தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாரத மாதா கி, பாரத மாதா கி. அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாய் ஆனந்தமயமாயி பொறிவிலாது இலகும் ஒளிக்கெல்லாம் ஒளியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் ஊரும் காட்டி உலகு உய்வான் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாதொரும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்த நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம். எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேச பெருமானை போற்றி வணங்கி கொண்டு மதுரை ஆதீன குருமுதல்வர் ஞானசம்பந்த பெருமானை போற்றி வணங்கி கொண்டு இருந்தமிழே உன்னால் இருந்தேன் பெருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டிலே பிறப்பது அதைவிட புண்ணியம். எங்கள் தர்மயாதீன நடத்துகின்ற இந்த மகா நாட்டிலே கலந்து கொள்வது, பரிசுகளை பெறுவது புண்ணியமே புண்ணியம். நான் பிறந்தது குன்றக்குடி ஆதீனம், என்னை வளர்த்தது தர்மயாதீனம். சிவஞான போதமா சிதறி ஓடியது உண்டு, சிவஞான சித்தியாரா பதறி ஓடியது உண்டு. அதனை மாற்றி இன்று இளைஞர்கள் எல்லாம் சிவஞான போதத்தை தூக்க வைத்த பெருமை எங்கள் தர்மயாதீனத்திற்கு. கல்லூரிகளில் பாடமாக வைத்தார்கள். தர்மயாதீன குரு பூஜை விழாவிலே 10 நாட்கள் அடியே நாங்கள் படித்தோம். 10 நாட்களும் சிவஞான சித்தியார், சிவஞானபுரம், 14 சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆகமங்கள் அத்தனை வகுப்பின் தலை சிறந்த அறிஞர்களை கொண்டு நடத்தி வைத்தார்கள். சன்னிதானத்துக்கு அவர்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார்கள், நிலமெல்லாம் கொடுத்ததாக 1 ரூபாயா குத்தகை கொடுக்கறது இல்லையா? குத்தகை என்றாலே குத்த கைதான் வரும். ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது, குத்தகை கொடுக்க மாட்டானுங்க. எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் எனக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட நம்முடைய குருமகா சன்னிதானம் குப்தர் காலம் பொற்காலம் என்று நான் படித்திருக்கிறேன். நான் பார்த்ததில்லை. எங்கள் தர்மயாதீன குருமணி நட்சத்திர குருமணி காலம் எங்கள் தர்மயாதீனத்தின் பொற்காலம். 27 திருக்கோயில்கள், எத்தனையோ கோயிலுக்கு குத்தகாரங்க டிமிக்கி கொடுக்கலாம். நம்முடைய அமைச்சர் கூட சொன்னேன், உன்னையும் காணும். அத்தனை கோயில்களையும் அவர்கள் காலத்திலே குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பெருமையானது. பள்ளிக்கூடத்தை நடத்துற சாதாரணமான காரியம் இல்லை. நான் கூட பள்ளிக்கூடத்துக்கு பயமா இருக்கும். டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு தான் வச்சிருக்கேன்வானுவோ. பொல்லா பயிலுங்க அப்பா, அந்த தொலைக்காட்சி 1ன்னா 2ன்னு காணுவோம். அந்த விதத்திலேயே எங்கள் தர்மயாதீனம், நான் இது கூட வர நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மயாதீனம் தான் அவளுடைய ஆசி தான் நீ காப்பாத்துச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாத்தினான். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான்னு அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று. நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு என்னுடைய போற்றுதல்களை சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல், நம்முடைய குன்றக்குடி மகா சன்னிதானத்தின் போற்றுதலை தெரிவிக்கொண்டு, அதாவது ஒரு நிர்வாகம் சரி, ஒரு நிறுவனம் மாதிரி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தா அவருடைய வேலை செய்தவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம். நேற்று ராத்திரி இங்க வந்தேன், அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா? குதிரைக்கால் மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார்கள்.
நம்ம ஆளுகன்னா பைசா வாங்கி நைஸா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஒருத்தர் கூட தூங்கலையா. அப்படி பம்பரை மாற்றி அவர் வேலை பார்க்கிறது. இந்த பைசாலே கணக்கா இருக்காங்க. அப்பேற்பட்ட நல்ல பல்கலைக்கழக பக்கத்திலேயே மருத்துவமனை நன்றாக செயலாற்று மாணவர்களெல்லாம் சுறுசுறுப்பாங்க, வேலையாட்களும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம். தேசபக்தி மிக்கவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்க. தனித்தனியா சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல. அவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம நட்டா எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க. ஒரே ஒரு பிரதமர் தான் ஆண்மை மிக்கவரா இருந்திருக்காரு. நீங்க உலகம் முழுக்க பாராட்டுது. சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தாரு. அவர் வர்றாருன்னு படகுகள்லாம் விடுதல. அவர் வர்றாருன்னு மீனவர்கள் விடுது. ஒண்ணு போறீங்க எங்க ஆளுக்கு. அவர் தான் நரேந்திர மோடிஜி. வாலாட்டுனா ஒட்ட நறுக்கிடுவாரு, நறுக்கத்தான் போறாரு. என் உயிருக்கு நாங்க பரம. அதனை அடுத்து நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்காரு. அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர். என்ன எதிர்ப்பு அந்த ஆளுக்கு, துணிச்சலா செயல்படுறாரியா, பாராட்டேன். திருநாவுக்கரசு சாமி சொன்னத நம்ம கவர்னரை வராதேங்க கருப்பு கொடி காட்டினார்கள். துணிச்சலான ஐயா, நல்ல கிரேட் மேன் த கவர்னர். எத்தனையோ கவர்னர் இருந்தாருங்க, ஜாலரா அடிச்சுட்டு போனாங்க. அவர் எங்க மடத்து கூட வராட்டாலும் பரவாயில்லையா, அவரை பாராட்டுகிறேன். அதுக்கடுத்து நம்ம நட்டா அவர்களை பற்றி நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நம்ம நட்டா அவர்கள் வீர சிங்கமான ஆள். இப்பொழுது புதுசாக பதவியேற்றுள்ள நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எங்க ஊருக்கார். நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது, அதற்கு ஒரு எல்லை உண்டு. எங்க ஊருக்கார், அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் மலேசியால இருந்து வர்றாங்க. விசில் அடிக்காதீங்க, நம்முடைய மலேசியால இருந்து வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்க நம்முடைய குமரி ஆனந்தன் என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் இறந்த உடனே நான் இரங்கல் செடி கொடுத்தேன். நம்முடைய புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்கவர், என்ன போடுறாருப்பா. அது மாதிரி நம்முடைய சாமிநாதன் ஐயா வழக்கறிஞர் வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் முழுமுதற் கடவுளாகிய சிவபரம்பொருளை எளிதிலே சென்று அடைவதற்குரிய நெறிகளை காட்டுவதாகும். நெறிகள் பலவற்றுள் சிறந்தது மேன்மையானது தெய்வ சேக்கிழார் முதல் சைவ நெறி என்று போற்றியுள்ளார். சிவனோடு தொடர்புடைய நூல்களை புகழ் நூல்கள் என்று சொல்கிறார்கள். பொருள் நூல்கள் என்னும் பகுத்து தொகுத்துள்ளார்கள். புகழ் நூல்கள் தான் நம்முடைய தோத்திரமாகும். அவை 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. இவை யாவும் இறைவன் உணர்த்த அருளாளர்களின் ஈர அன்பிலே வெளிப்பாட்டால் உணர்வால் எழுந்தவையாகும். திருமுறை செவ்விய அன்பு நெறியாகிய ஒரு முறையே மக்கள் ஏற்றி மேற்கொள்ளத்தக்க பெருமுறையாகும். திருமுறைகளால் பெற முடியாது, வேறு ஒரு முறையாலும் பெற முடியாது. இது இறைவனது ஆணையாகும். பொருள் நூல்களாவன மெய்கண்ட சாத்திரங்கள் தொகுப்பாகும். இவை உயிரை பற்றியும் இறைவனை பற்றியும் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பினை விரிவாக அறிவியல் கண்ணோடு பேசுகின்றன. இறை இயல்பையும் அறியாமைக்கு உட்பட்ட உயிர்களின் இயல்பையும் உயிருக்கு அறியாமையை செய்யும் தலை இயல்பை குறித்து காரண காரிய ஏவுபடுத்தி பகுத்தறிவுக்கு ஏற்ப கொள்கைகளை தன்னக சாபிவோம். மற்ற சமயங்கள் புக்கு நின்று ஆவி ஆறாதே என்று உந்தி பெற, அவ்வூரை கேளாதே என்று உந்தி பெற, ஓது சமயங்கள் பொருள் உணரும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள்ள பலவும் இவற்றுள் யாது சமயம் பொருள்நூல் யாது இங்கு எண்ணில் இது ஆகும் அது அல்லது எனும் பிணக்கு அதியின்றி நீதியினால் இவையெல்லாம் ஓரிடத்தே காண நின்ற யாது ஒரு சமயம் அது சமயம் பொருள்நூல் ஆதலினால் இவையெல்லாம் அருமறை ஆகமத்தே அடங்கியினம் இவை இரண்டும் அரணின் கீழ் அடங்கும் என சொல்லி இருக்கிறார்கள். சைவ சமயமே உண்மை சிவம், உண்மை சமயம். சிவபெருமானை முழுமுதற் தெய்வமாக கொள்வதே சித்தாந்த சைவம் என போற்றப்படுகின்றன.
சைவ சமயம் முற்போக்கு சிந்தனை கொண்டது. வெறும் நம்பிக்கை மேல் நில்லாமல் அறிவியலே சார்ந்து புலப்படுத்தி நிற்பது. பிற எல்லா சமயங்களையும் கொள்கைகளையும் தன்பால் ஈர்த்து சமயம் கடந்த சமரச ஒருமைப்பாட்டினை தன்னகத்தை கொண்டு மகிழும் பரந்த நோக்குடையது. பல சிறப்பு குணங்களை கொண்டுள்ளதால் உலகம் வியந்து நிற்கும் ஏற்றமுடையது. சைவ சமயம் எனும் வெறும் கோட்பாடு அன்று, அது வாழ்க்கை நெறியாகும். சைவம் பிளஸ் சித்தம் பிளஸ் அந்தம் என பகுத்து சைவம் சிவனோடு சம்பந்தம் உடையது, சித்தம் முடிவான உண்மை, அந்தம் முடிந்த முடிவு என பொருளாகும். சிவ ஆகமங்களின் முடிந்த முடிவே சைவ சித்தாந்தம். பதி இறை, பசு உயிர், பாசம் தலை ஆகிய மூன்றும் தொடக்கமில்ல மூவா முப்பொருள். அனாதி நித்திய பொருள் மூன்றும் தனிப்பொருள்களே. நாம் உலகிலே காண்பவை பட்டறிவுபவையும் நிலையற்றவை, அனித்தியமானவை, தோற்றமும் மாற்றமும் அழிவும் உடையவை. பதி பசு பாச உண்மைகளை விளக்கி நிற்பதே சிவ ஆகம நெறியும் சைவ சித்தாந்தமாகும். பதி பாசம் ஆகிய முப்பொருள் உண்மைகளை அளவையாலும் யாவரும் ஏற்கும் வகையினாலும் பொருந்து மாற்றனாலும் அறிவியல் நோக்கோடு ஆய்ந்து ஐயமர விளக்கி கூறும் நூல்களே மெய்கண்ட சாத்திரமாகும். சாத்திரத்தை ஓதினார்க்கு சர்க்குரவின் தன்வசன மாத்திரத்தை வாய்க்கும் நலம் வந்துருமே என சொல்லியிருக்கிறார்கள். சிவத்துக்கும் உலகத்துக்கும் உள்ள தொடர்பு சைவம். உயிர்களுக்கும் உலகத்துக்கும் உண்டாகும் தொடர்பு சிவத்தால் உண்டாக்கப்படுவது. அதனால் அத்தொடர்பும் சைவமே. இம்மூவகை தொடர்புகளையும் எடுத்து ஓதி மக்களை வாழ்வாங்கு வையத்திலே வாழ்ந்து வானுரையும் தெய்வ வழிபாடு பெருவிப்பது சைவ சித்தாந்தமாகும். வினைகளை செய்தும் வினை பயனாகிய இன்ப துன்பங்களை மாறி மாறி நுகர்ந்தும் விருப்பு வெறுப்புகளை அடைந்து பிறவியிலே உழன்று வரும் சுழற்சியால் உயிரை பிணித்துள்ள ஆணவ மனத்தின் சக்தி மலிவடைய, அதனால் நிலையில்லாத பொருள்களையே விரும்பி வந்த நிலை மாறி நிலைத்த பொருளாகிய இறைவனை சார வேண்டும் என்று விருப்பம் உண்டாகும். அப்பொழுது இறைவன் உயிரின் பக்குவ நிலையை பார்த்தலடி குருவாகி வந்து முப்பொருளின் இயல்புகளை உணர்த்துவான். முப்பொருளின் இயல்புகளை உள்ளவாறு உணர்தலே ஞானமாகும். இந்த ஞானத்தை குருமுகமாக பெற்ற உயிர் தனக்கு பகைப்பொருள் இது, உறவு பொருள் இது என்பதை தெளிய உணர்ந்து மும்மலங்களில் நீங்கி நிர்மலனாகிய இறைவனை அடைந்து இன்புற்றிருக்கும். சைவ சமயம் பல சமயம், தமிழர் சமயம் பெரும் சமயம், மெய்யிற் சிறந்த விழு சமயம், விரிந்த நோக்கின் வியன் சமயம், பொய்யில் கேள்வி சான்றோர்கள் போற்றி வளர்த்த புகழ் சமயம், மெய்ப்பொருள் கண்ட மெய்கண்டார் விளம்பிய நெறியே சைவம், மெய்யுணர்வு வலிப்பது சைவம், மேன்மை தருவது சைவம், பொய்தீர் ஒழுக்க நெறியே போற்றுவது அன்பு சைவம், வையம் புகழ்ந்திடும் நமது வாழ்வியல் நெறியே சைவம். சங்க தமிழிலும் உண்டு சைவத்தனி முதற் கடவுள், எங்கும் எதிலும் கடவுள் இருப்பதை காண்பது சைவம், எங்கும் பரவிடும் பொறுமை இயல்பென கொண்டது சைவம், பொங்கும் புதுமை எதற்கு புதுமையுடையது சைவம், நிற்பவை நடப்பவை எல்லாம் நினைத்து பார்க்கில் சைவம், கற்பனை கடப்பவை எல்லாம் காட்டிடும் உண்மை சைவம், அற்புதம் நிறைந்தது சைவம், அறிவியல் முடிவும் சைவம், பொற்சுவை மேவும் இறைவன் பொதுநடம் முடிவது சைவம், திருமறை தெளிவே சைவம், திருக்குறள் உட்கடை சைவம், அறநெறி அதுவே சைவம், அன்பே சிவமனும் சைவம், திருநெறி அதுவே சைவம், தேசம் புகழ்வது சைவம், திருமுறையை அருட்பணி புரிவோம், சிவநெறி தழைக்க செய்வோம். இறுதியாக எங்கள் ஆதீன குருமுதல்வர் இன்றைய தினம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். நலமா என விசாரிக்கிறார். ஏதோ இருக்கிறீங்க, நீ எப்படியே பார்க்க, ஏதோ பிழைக்கிறேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளை படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கல, நம்ம கவர்னரை கேட்டா என்ன செய்ய, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுபோல இப்படி ஒரு என்னையை கேட்டா ஒரு வேலும் குத்தகை கொடுக்க மாட்டாங்க. எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு தெரியும். தர்மயாதின குருமணியை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறத நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாரும் இருக்கிறத பார்த்தாரு வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை, கண்ணின் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளொடும் பெருந்தகை இருந்து. இதை விட யார் யார் சொல்லுவா?
இப்பேற்பட்ட சைவ சமயத்திலே பிறந்திருக்கிறோம். எல்லாரும் மதம் மாறி போயிடாதீங்க, அதை இதை காட்டுவானுங்க. நம் மனதை பார்த்து கொள்ளுங்கள் என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லி, நாளையும் நடக்குது, நாளை கழிச்சு நடக்குது. ஒரு சமயத்திலே ஒரு கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா போயிடுவோம். ஒரு முஸ்லீம் எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமை அல்லான்னு குண்டா வச்சிருவோம். நம்ம ஆளும் என்ன சொன்னாலும் சரி, டைகர் ரைஸ் அண்ட் ஸ்வீட் ரைஸ் இது போடுறாங்களா, சுண்டல் குடிக்கிறார்களா என்பதை விட்டு நம்முடைய சமய நெறியை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் எல்லாம் குங்குமம் வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறார்கள், ஸ்டிக்கர் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள், ஃபேர் அண்ட் லவ்லி பூசுகிறார்கள். பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள். இதெல்லாம் ஒன்று முடிச்சிருக்கேன். கங்காளன் பூசும் கவசத்தின் நீற்றை மங்காமல் பூசி வருகிறீர்கள் என சொல்லி காலமும் கடலையும் காத்திராயவர்க்கும் என்று சொல்வார்கள். வாழ்த்துக்கள் சொல்லி அமையும்.